கடந்த 24ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு இருக்கு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ இடத்துல பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அது எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடுறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது, ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், 1 by 1. சரி சரி எஃப்ஐஆர், அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸில் ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். 1. 2வது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக்காக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா, பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை. அது காவல்துறை சார்ந்து இருக்குமா சார், இல்லை வெளியில பொது வெளியில இருந்து? இது பொது வெளியிலேருந்து வந்தது தான். அவங்க மீது நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில். இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை அதை அனுப்பும். அதுக்கு டைம் இருக்கணும். எஃப்ஐஆர்லாம் அப்படி மறைக்கக்கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனில் அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆரில் மறைக்கக்கூடாது. எஃப்ஐஆரில் மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாதுல்ல. சார், இந்த ஞானசேகரன்ல என்னென்ன வழக்கு இருக்கு, இது தொடர்பாக நம்ம வேற ஒரு நபர் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுக்கும் பொழுதே சொல்லியிருந்தாங்க. இவர் மட்டும்தான் இதில் அக்யூஸ்டா இருக்காரா? இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுகிறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான்.
ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் ஒன்று. வேற என்ன கேள்வி கேட்டீங்க? அந்த பொண்ணு வந்து பதிவு செய்யும் போது சார் அந்த பொண்ணு இது வரைக்கும் ஞானசேகரன் மேலே சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம்பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங்பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அப்யூஸ் பண்ணதாகவோ வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டுருக்குது. சார்னு சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க. நம்ம அந்த எஃப்ஐஆர்லேயே பதிவு செஞ்சுருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணுவோம். நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது வெளியே வந்துருக்கூடாதுல்ல, அதை சொல்கிறேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அப்படி ஒரு நபர் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இல்லைன்னு தான் சொன்னேன். அது இல்லை, அதான் ஏரோப்ளேன் மோடில் போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்கிறேன். சார், தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டன்னு இப்ப சொல்லி இது வரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனால் இப்போ விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட ஃபோன்லாம் விசாரித்து பார்க்கும்போது வேறு யாராவது அது பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு அவனோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். அப்லோட் பண்ண போலீஸ் தான் அந்த சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்றாங்கல்ல, அந்த போலீஸ் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அது இருக்கா? சிசிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க. அவர் தானே பண்ணுவார். அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார்? பொதுவாக ஒரு அடிக்கடி வழக்காக இருந்தால் கூட ஒரு எஃப்ஐஆரை சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஒரு 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்களே நிறைய வழக்கில் தேடி இருக்கோம். ஆனால் இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து ஒரு நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல அப்லோட்? உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனாக இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழித்து தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? நாங்களே தேடி இருக்கோம் சார், சர்ச் பண்ணியிருக்கோம் சார். 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டால் உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட், ஆனால் ஆம்ஸ்டாங் கேஸில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகியுமே எஃப்ஐஆர் பதிவு நீங்கள் இது பண்ண முடியும். பண்ணல அதுக்கு எஃப்ஐஆரா? ஆமாம், ஆம்ஸ்டாங் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து சிசிடிஎன்எஸ்ல இது பண்ணலை. ஆனால் இந்த இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அவசரம் சார்? அதான் சொல்கிறேன், அப்லோட் பண்ணிடுவோம் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் ஆனதில் இது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் பிளாக். சிசிடிவி காட்சி வந்து அதிகமாக நம்ம சென்னை முழுவதுமே நம்ம வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம வச்சிருக்கோம் சார். ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க. உங்கள் கருத்து நினைக்கலங்கன்னா அரசியல் இது கிடையாது, பேட்டி கிடையாது. நீங்கள் காவல்துறையில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்கலாம் கேட்கலாம். அதான் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் டவுட்டுன்னு கேளுங்க. அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம். அவர் வந்து இந்த முதல் தகவல் அறிக்கையுடைய டிராஃப்டிங் பற்றியும் அது மாதிரி அதுதான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார். கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலை அப்படியே எழுதணும். காவல்துறையில் நாங்கள் அடித்தல் திருத்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் எது சிசிடிவி? அண்ணா பல்கலைக்கழகத்தில் 70 சிசிடிவி இருக்குது சார். 70 சிசிடிவியில் 56 சிசிடிவி வேலை செய்யுது. சரியா? வேற அதில் எதுவும் நமக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கா? அதுலேயும் தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தகவல் வச்சு தானே பிடிக்கிறோம். அடுத்து இப்போ அந்த பொண்ணுடைய அடையாளத்தை வெளியிடப்பட்டிருக்கு. 56 ஒர்க் பண்ணி அந்த பொண்ணுடைய அடையாளத்தை ஒரு வகையில் எப்பேர் வெளியானது பிறகு வெளியே வந்திருக்கிறது. இப்போ அதை மறைப்பதற்காக அடுத்த கட்டமாக நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம் காவல்துறை சார்? ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆச்சு. இனிமேல் வெளியே சொல்கிறவங்க மேலே கேஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா? இல்லை, இப்போ வெளியிட்ட பிறகு சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய சூழல் இருக்கு. அது அவங்க மேலே நடவடிக்கை, இதுக்கு மேலே வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம். இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தான் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. இது போல வரக்கூடிய புகாரின் மேலே ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல? இது மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் 4 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஈவினிங் நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க. அடுத்த நாளுக்குள்ளே அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடித்து ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம். இதை விட வேறு என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு?
இந்த புகார்ல அவர் மட்டும் ஒருவர் மட்டும்தான் தொடர்பு இருக்காரா, வேற வேற அடுத்தடுத்து யாரும் இருக்காங்களா சார்? உங்களுக்கு எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்ல அவர் ஒருவர் முதல்ல சொல்லிட்டேனே, கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. One by I'll answer all your questions. Go on. ஞானசேகரன் மீது வேற யாரும் மாணவிகள் வந்து புகார் கொடுத்துருக்காங்களா? என்ன சார் எல்லாமே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் சொல்லிட்டேனே சார், இது வரைக்கும் புகார் காவல்துறைக்கு வரல. இதுக்கு மேலே எதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இல்லை புலன் விசாரணையில் எங்கள் தகவலுக்கு எங்கள் நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அணுகி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம். இது வரைக்கும் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும்போதும் சரி, அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும், எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது, யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது. அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம், எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது. சார், இன்னைக்கு அதிமுக குறிப்பா சில கட்சிகள் சார்பாக போராட்டம் பண்ண வராங்க. அவங்களை முன்கூட்டியே கைது பண்ண என்ன காரணம், ஏன் அதுக்கு அனுமதி தரலன்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. அது காவல்துறையில் எடுக்கக்கூடிய முடிவுங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, பொதுமக்கள் எல்லாத்தையும் மறிச்சுட்டு நம்ம விட முடியுமா? பொதுமக்கள் நல்லதான் முக்கியம் நம்மளுக்கு. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி போய் இந்த ரோட்டில் மறியல் பண்ணுறவங்களாம் நம்ம அனுமதிக்க முடியாது. அப்புறம் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு இருக்குது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 70 கேமரா இருக்குது. அங்கே டெக்ஸ்கோன்னு சொல்லக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனை வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. அதை 3 ஷிஃப்டாக போடுறாங்க. 49 பேர் ஒரு ஷிஃப்ட்டு, 49 பேர் ஒரு ஷிஃப்ட்டு, அடுத்து 42 பேர். இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு. கேட்லாம் போட்டு மேனேஜ் பண்ணுறாங்க. அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் 6 கேட் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 11 கேட் இருக்குது. இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காம்பவுண்ட் வால்ஸ்லாம் எங்கே சின்னதாக இருக்குது, உடஞ்சிருக்குது, ஆராய்ச்சி இது பண்ணிகிட்ருக்குறோம், ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு இன்னும் கண்டிப்பாக பலப்படுத்தும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா மற்ற பல்கலைக்கழகத்தில் என்ன மாதிரி நம்ம இப்போ செக்யூரிட்டியை பலப்படுத்த போகிறோம், அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது. தெரியும், எல்லாத்தையுமே புலன் விசாரணை உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் மேட்ரு, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுங்கிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போகிறதுக்கு காலையிலையும் மாலையிலையும் அலோவ் பண்ணுறாங்க. பொதுமக்களே போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அது உள்ளார போகிற வருதுன்றதில் சந்தேகப்பட்டால் நிறுத்தி கேட்குறாங்க. அதனால் இது எப்படின்னு விசாரிச்சு சொல்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல் நிலைய எல்லைக்குள்ளே வருது. இது அதை 3 செக்டராக பிரிச்சிருக்கிறாங்க. அது அண்ணா யூனிவர்சிட்டின்றது ஏ செக்டாரில் வருது. இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு 3 பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது. அந்த 3 பெட்ரோல் வெஹிக்கிள் அட் அ டைமில் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிலே இருந்திருக்கும். நீங்கள் அந்த பக்கம் போகிறவங்களாம் தெரியும், இந்த கேட்டில் இருப்பாங்க, இல்லைனா அந்த காந்தி மண்டபம் கேட்டில் இருப்பாங்க. அது இல்லாமல் 2 வீலர் பெட்ரோல் இருக்குது செக்டார் பேது. இது பொதுவாக வெளியே பார்ப்போம், உள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் போவோம். இதுக்கு மேலே எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம். சார், இந்த ஞானசேகருடைய குற்ற பின்னணிக்கு சார் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் இதே போன்ற ஒரு காதல் ஜோடியை மிரட்டி பாலியல் செய்யப்படுறதா கைதாயிருக்காரு. அதே போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலையும் 2014 ஒரு வழக்கில் நீங்கள் சொல்கிற எதுவுமே அங்கே வழக்கில் இல்லை. இப்போ நான் சொன்னால 20 வழக்கு இருக்குன்ட்டு, அதில் அந்த மாதிரி இல்லை. மாமல்லபுரம் கேஸில் இருக்கு, ஏற்கனவே கைதாக இருக்காரு. மாமல்லபுரம்னா வெரிஃபை பண்ண சென்னை சிட்டியில் கிடையாது. சார், இந்த இன்சிடென்ட்ல வேற ஏதாவது செக்ஷன் ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு 40 மினிட்ஸ் இவரோட கண்ட்ரோல்லே அந்த ஆமாம், செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது கொடுப்பாங்க உங்களுக்கு. என்னென்ன செக்ஷன்ஸ் இன்னும் ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி, கொடுக்குறேன். அடிஷ்னல் செக்ஷன் இவர் கண்காணிப்பு நம்ம காவல்துறை தொடர்ந்து அவர் கண்காணிக்கலாமா சார்? 20 வழக்கு இருக்குன்னு சொல்கிறோம். அதாவது இவர் கண்காணிக்கலாமா? கரெக்டாக கேட்குறாரு. 2014 தான் அவனோட மெயின் ஆக்டிவிட்டி. 2019 கடைசி கேஸ் அவனுக்கு ரிப்போர்ட் ஆகுது. 2019க்கு அப்புறம் கேஸ் இல்லை அவனுக்கு. 2023 ஒரு அனிமல் இது பெட் கிளினிக்கில் ஒரு சின்ன வம்பு பண்ணுறான். அதுவும் நம்ம தகவலுக்கு வந்திருக்கு. மற்றபடி 2019க்கு அப்புறம் அவன் மேலே கிரிமினல் கேஸ் இல்லை. அடுத்து இந்த ஒரு பொண்ணை தான் சீட்டை வச்சு தான் சொல்கிறேன் சார். இந்த ஒரு பொண்ணை தான் அவர் மிரட்டிருக்காரா, இல்லை வேற வேற பொண்ணு மிரட்டிருக்காரா? இந்த விசாரணைக்கு தெரிய வந்து வேறு ஏதாவது நீங்கள் ஏன்னா அவர் கேட்டதே திருப்பி கேட்குறேன். That is under investigation.
ஏற்கனவே ஞானசேகரன்றது வந்து அரசியல் கட்சியில் இருந்ததாகவும் அதான் சொல்லிட்டேன்ல, ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாதுங்க. அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம். இதை தேவையில்லாமல் நீங்கள் தான் பெருத்துப்படுத்துறீங்க. எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது. இந்த விவகாரத்துக்கு பிறகு சென்னை மாநகரில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதில் ஒன்று, காவல்துறையை நம்பி கரெக்டான டைமில் ஒரு நாள் டிலே ஆனால் கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவங்க தரப்பில் பொறுத்த வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லாரும், அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவர்களாகட்டும், அவங்க காவல்துறை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அதை நாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதுக்கு மேலே அதே மாதிரி இருக்கும். சார், புகார் அளித்த அன்று இரவு ஞானசேகரனை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை செய்து புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம். சரிங்களா, எழுதி வாங்கிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம். அவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம். மறுபடியும் காலையில் அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி நைட்லாம் நிறைய என்கொயரி பண்ணி அடுத்த நாள் போய் பிடிச்சோம். அவரும் இருந்தார். சார், நிறைய வழக்குகளில் அவர் சந்தேகப்படக்கூடிய நபராக இருந்தால் கூட காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை பண்ணியிருக்கோம். ஒரு சென்சிட்டிவான மேட்ரு, இதில் ஏன் ஞானசேகரன் பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடாது சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணுறான்னு நிறைய ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் தெரிந்த ஒரு சீட்டிங் கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட அதான் சார், அதான் அந்த ஐஓ முடிவு பண்ணுவார் சார். அவருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, டிஸ்கிரிப்ஷனு. அடுத்து நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும் போது அனைத்து புகார் தர கொடுக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த பாலியல் தொடர்பான வழக்கில் இருக்கும் அத்தனையுமே பதிவு செய்யணும் அவசியம் இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக புகார் எனி காக்னிசபிள் அஃபென்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணணுன்றது மேண்டேட்ரி பண்ணி தான் ஆகணும். நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறாங்க. ஆமாம், இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாணவி எப்படி தைரியமாக வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு எதையும் யோசிக்காமல் கண்டிப்பாக அவங்க வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சார், இந்த சிசிடிஎன்எஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு லேக் இருக்குன்னு சொல்லி அந்த லேகை பயன்படுத்தி தான் யாரும் லீக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக வந்து 2 மீடியா மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இல்லை, டெக்னிக்கல் கிளிச்சில் ஓப்பனாக இருந்தது. அதை எடுத்து அதை பண்ணக்கூடாதுன்றது தெரியும் இல்லையா? விக்டிம் ஐடென்டிட்டி எதுவும் வந்திருக்காங்க? வந்திருந்தால் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இல்லை சார், அந்த பேஜ் ஏதோ ஒரு பேஜ் பேக் சைட் பேஜ் ஏதோ பயன்படுத்திருக்காங்க. விக்டிமோட சரி, இது பொதுவாக எல்லாத்துக்குள்ளதை கேளுங்களேன். உங்களுக்குள்ளதை நான் தனியாக சொல்கிறேன். எனக்கு இல்லை சார், நான் பொதுவாக தான் கேட்குறேன். மீடியான்றதுனால நான் கேட்குறேன். மீடியாவுக்கு தெரியணும். மீடியா ரொம்ப பொறுப்பான இது இல்லையா? அவங்க வந்து இந்த தகவலை தான் வெளியே விடணும், இந்த தகவலை வெளியே விடக்கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதையும் மீறி அதை அப்படி விட்டுருந்தா யாராக இருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை. இதில் மீடியாவில் பொதுமக்களும் வந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது சிசிடிஎன்எஸ். அதில் ஒரு தொய்வு இருக்குல்ல, ஏதோ ஒரு லேக் இருக்குல்ல, அது எடுக்கிற அளவுக்கு அதை நம்ம சரி பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் பார்க்குற அளவுக்கு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்காதுல்ல சார்? இருக்கிறது அதான் சிசிடிஎன் எல்லாருக்கும் இருக்காது, மீடியாக்காரங்களுக்கு இருக்கணும். மீடியாவுக்கு இருக்கும் சார். இல்லை பப்ளிக் நிறைய பேர் எடுத்துட்டு அவங்க மூலியமாக வந்துருக்கலாம். பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க, நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் நீங்களே பண்ணிட்டு அப்படி வேறு யாராக கேங்க. எனி கொஸ்டின் சொல்கிறேன், அது விசாரணை முடிவில் சொல்கிறேன்.